இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கோதுமை ரவை உப்புமாக்காக ஷேர் பண்ணல. கோதுமை ரவை வந்து நம்ம நான் கட்டுறது சேனல்லேருந்து வாங்கின 9 காம்போவில் ஒரு ப்ராடக்ட். இது ரொம்ப க்ளீனாக, சம்டைம்ஸ் நம்ம கடையிலே வாங்கினா கூட அதில் 1, 2 மண் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதில் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரு பேக்கும் அப்படியே பண்ணியாச்சு. எங்கேயுமே நம்மளுக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை. ரொம்ப க்ளீனாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ட்ரை பண்ண ஒரு ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்குது. இப்போது இன்றைக்கி உப்புமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா நமக்கு வாட்டர் அளவுக்காக நான் மெஷர் பண்ணேன். மிச்சம் கொஞ்சம் இருந்தது. சரி அதையும் போட்டுடலான்னு போட்டாச்சு. 1 டம்ளருக்கு மொத்தம் 3 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. தண்ணி நல்லா கொதிச்சதும் வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து உப்புமா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம இஷ்டப்படுற மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இன்னும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பட் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணும்போதுமே டேஸ்ட்டுக்கு எந்த குறையும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இஷ்டப்பட்டால் அவங்கக்கிட்ட தான் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் ஃபர்தராக நம்மளோட சேனலில் இந்த மாதிரி செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீடியோஸ் போடுறதா சொல்லியிருந்தேன். நானும் இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமேசானில் ஒரு சம்மருக்கு தேவையான ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்குது. ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.